Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதற்கான அறிகுறி தென்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. யார் ஆட்சியாக இருந்தாலும் வாக்களிக்க மாட்டோம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். மூலம் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதற்கான அறிகுறி தென்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜகவுக்கு தமிழக மக்கள் வாய்ப்பை வழங்கவில்லை என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய அரசை யார் அமைத்தாலும் விலகி நிற்போம் என்றும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுகவிடமிருந்து பாஜக விலகி நிற்பதற்கான அறிகுறி என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுகவிடமிருந்து பாஜக விலகி நிற்பதற்கான அறிகுறி தென்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. பாஜகவுக்கு தமிழக மக்கள் வாய்ப்பு வழங்கவில்லை என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய அரசை யார் அமைத்தாலும் பாஜக விலகி நிற்கும் என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவுக்கு தமிழக மக்கள் வாய்ப்பு வழங்கவில்லை என்று நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். புதிய அரசை யார் அமைத்தாலும் விலகி நிற்போம் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் அதிமுகவிடமிருந்து பாஜக விலகி நிற்பதற்கான அறிகுறியா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. திமுக அதிமுக கூட்டணிக்கான அடித்த குறியா பாஜக மாநில தலைவர் பேசியதா என்பதை கேள்வியாக இருக்கிறது. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதற்கான அறிகுறி தென்படுகிறதா என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. யார் ஆட்சியாக இருந்தாலும் வாக்களிக்க மாட்டோம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். இந்த பேச்சு என்பது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதற்கான அறிகுறியா என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. பாஜகவிற்கு தமிழக மக்கள் வாய்ப்பு வழங்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். புதிய அரசை யார் அமைத்தாலும் விலகி நிற்போம் என்றும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். நயினார் நாகேந்திரனின் பேச்சு அதிமுகவிடமிருந்து பாஜக விலகுவதற்கான அறிகுறியா என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. விரைவில் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலக நேரிடலாம் என்ற தகவல் அரசியல் களத்தில் பேசப்படுகிறது. திமுகவிடமிருந்து முழு உத்தரவாதம் வந்ததும் இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று அரசியல் களத்தில் பேசப்படும் தகவல்களாக இருக்கிறது. மீண்டும் அதிமுக ஆட்சி என்பது மக்களின் விருப்பமாக இருக்கிறது என்று அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை பேசியிருந்தார். அதே நேரம் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினரிடம் மீண்டும் நல்லாட்சி என்று பேசியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. விரைவில் நல்ல செய்தி என அதிமுகவினரிடம் அக்கட்சி பொதுச்செயலர் பழனிசாமி பேசியிருக்கிறார். தலைமை முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் என திமுக எம்எல்ஏக்களுக்கு அக்கட்சி தலைவர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் அதிமுக ஆட்சி என்பது மக்களின் விருப்பமாக இருப்பதாக அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரையும் பேசியிருந்தார். திமுக அதிமுக கூட்டணிக்கான அடுத்த அறிகுறியா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியது என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. திமுக அதிமுக கூட்டணிக்கான அடுத்த அறிகுறியா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியது என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. யார் ஆட்சியாக இருந்தாலும் வாக்களிக்க மாட்டோம் என பேசியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். இதன் மூலம்
பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதற்கான அறிகுறியா இந்த பேச்சு என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. யார் ஆட்சியாக இருந்தாலும் வாக்களிக்க மாட்டோம் என்று பாஜக மாநில தலைவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். நயினார் நாகேந்திரனின் பேச்சு திமுக அதிமுக கூட்டணிக்கான அடுத்த அறிகுறியா என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதற்கான அறிகுறியா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பேச்சு என்று அரசியல் வட்டாரத்தில் தற்போது கேள்வி எழுந்திருக்கிறது. யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் வாக்களிக்க மாட்டோம் என்று நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். இதன் மூலம் நயினார் நாகேந்திரனின் பேச்சின் அறிகுறி பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதற்கான அறிகுறியா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. விரைவில் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகக்கூடும் என்று அரசியல் களத்தில் பேசப்படுகிறது. திமுகவிடமிருந்து முழு உத்தரவாதம் வந்ததும் இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. அரசியல் களத்தில் பேசப்படும் தகவல்களை பெருஞ்செய்தியாக பார்க்கிறோம். விரைவில் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகலாம் என்ற பேச்சு அரசியல் களத்தில் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மீண்டும் அதிமுக ஆட்சி என்பது மக்களின் விருப்பமாக இருக்கிறது என்று அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை பேசியிருந்தார். அதே நேரம் விரைவில் நல்ல செய்தி வரும் என்று அதிமுகவினரிடம் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பேசியதாக தகவல்கள் வெளியாகின. அதே போல திமுக தலைமை எடுக்கும் முடிவுக்கு எம்எல்ஏக்கள் கட்டுப்பட வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகின. திமுக அதிமுக கூட்டணிக்கான அடுத்த அறிகுறியா நயினார் நாகேந்திரனின் பேச்சு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதற்கான அறிகுறிதான் பாஜக மாநில தலைவரின் பேச்சு என்று அரசியல் வட்டாரத்தில் தற்போது பேசப்படுகிறது. அந்த தகவலை நாம் பெருஞ்செய்தியாக பார்க்கிறோம். யார் ஆட்சியாக இருந்தாலும் வாக்களிக்க மாட்டோம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருந்தார். இந்த பேச்சு என்பது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதற்கான அறிகுறி என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. பாஜகவிற்கு தமிழக மக்கள் வாய்ப்பை வழங்கவில்லை என்று நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். அதே நேரம் புதிய அரசை யார் அமைத்தாலும் பாஜக விலகி நிற்கும் என்றும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். நயினார் நாகேந்திரனின் பேச்சு அதிமுகவிடமிருந்து பாஜக விலகுவதற்கான அறிகுறியா என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. திமுக அதிமுக கூட்டணிக்கான அடுத்த அறிகுறியா பாஜக மாநில தலைவரின் பேச்சு என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. யார் ஆட்சியாக இருந்தாலும் வாக்களிக்க மாட்டோம் என பாஜக மாநில தலைவர் கூறியிருந்தார். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதற்கான அறிகுறி இது என்று அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. திமுக அதிமுக கூட்டணிக்கான அடுத்த அறிகுறி பாஜக மாநில தலைவரின் பேச்சு என்று சொல்லப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதற்கான அறிகுறிதான் பாஜக மாநில தலைவரின் பேச்சு என்ற பேசுபொருள் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் வாக்களிக்க மாட்டோம் என்று பாஜக மாநில தலைவர் தெரிவித்திருக்கிறார். இது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதற்கான அறிகுறி என்று அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் வாக்களிக்க மாட்டோம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். இந்த பேச்சு என்பது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதற்கான அறிகுறி என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. பாஜகவுக்கு தமிழக மக்கள் வாய்ப்பை வழங்கவில்லை என்று நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். புதிய அரசை யார் அமைத்தாலும் விலகி நிற்போம் என்றும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார்.
நயினார் நாகேந்திரனின் இந்த பேச்சு அதிமுகவிடமிருந்து பாஜக விலகுவதற்கான அறிகுறியா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.